வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சைக்காலஜி பார்ட் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபர்ஸ்ட் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது சைக்காலஜி பார்ட் ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக. வாங்க பார்க்கலாம். ஆக்கச் சிந்தனையில் எத்தனை படிகள் உள்ளதாக கிரகாம் வாலஸ் தெரிவித்தார்? ஆக்கச் சிந்தனையில் எத்தனை படிகள் உள்ளதாக கிரகாம் வாலஸ் தெரிவித்தார் அப்படின்னா 4 படிகள். ஆக்கச் சிந்தனையில் 4 படிகள் உள்ளதாக கிரகாம் வாலஸ் தெரிவித்தார். நுண்ணறிவு 7 வகையானது என்றவர் வெஸ்லர். நுண்ணறிவு 7 வகையானது என்றவர் வெஸ்லர். பிறக்கும் குழந்தை பெற்றோர்களை ஒத்திருக்கும், இது ஒத்திருக்கும் விதி. பிறக்கும் குழந்தை பெற்றோரை ஒத்திருக்கும், இது ஒத்திருக்கும் விதி. ஒத்த இயல்பு ஒத்தியல்பினை உருவாக்கும் என்ற கோட்பாட்டினை கூறியவர் கிரிகோர் மெண்டல். ஒத்த இயல்பு ஒத்தியல்பினை உருவாக்கும் என்ற கோட்பாட்டினை கூறியவர் கிரிகோர் மெண்டல். ஒரு தாயின் 2 குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது வேற்றுமுறை விதி. ஒரு தாயின் 2 குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது வேற்றுமுறை விதி. மேதைகளிடமிருந்துதான் உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் கால்டன். மேதைகளிடமிருந்துதான் உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் கால்டன். கார்ல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நண்பர்களின் எண்ணிக்கை 1260. கார்ல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நண்பர்களின் எண்ணிக்கை 1260. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளவை சமூகம், வானொலி, தொலைக்காட்சி மற்றும் ஆசிரியர். அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளவை சமூகம், வானொலி, தொலைக்காட்சி, ஆசிரியர். அறிதல் திறன் வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிந்தனை. அறிதல் திறன் வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிந்தனை. ஆரம்ப கல்வி வயதினர் பின் குழந்தை பருவம். ஆரம்ப கல்வி வயதினர் அப்புறமா என்னவா மாறுறாங்க? குழந்தை பருவம். ஒப்பற்குழு என்பது சம வயது குழந்தைகள். ஒப்பற்குழு என்பது சம வயது குழந்தைகள். அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் என்பது உள்ளம். அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் என்பது உள்ளம். சிக்கலான மனவெழுச்சி பொறாமை. சிக்கலான மனவெழுச்சி பொறாமை. மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலை மனவெழுச்சி. மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலை மனவெழுச்சி. மிகைநிலை மனம் ஏற்படும் வயது 3 முதல் 6 வயது. மிகைநிலை மனம் ஏற்படும் வயது 3 முதல் 6 வயது. அடிப்படை மனவெழுச்சி சினம். சினம் அப்படின்றது அடிப்படையான எல்லாத்துக்கும் ஒரு மன எழுச்சி உணர்வு இல்லையா? ஸோ அடிப்படை மனவெழுச்சி சினம். பியாஜோயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் தொட்டு உணரும் பருவம் எனப்படுவது பிறப்பிலிருந்து 18 மாதங்கள் வரை. பியாஜோயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் தொட்டு உணரும் பருவம் அப்படின்றது பிறந்ததுலேருந்து 18 மாதம் வரைக்கும். குழந்தைகள் தன் சமூகத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும். குழந்தைகள் தன் சமூகத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும். மன உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளும் பருவம் குமரப்பருவம். மன உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளும் பருவம் குமரப்பருவம். வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. குழந்தைகள் எதிர்பார்ப்பது நிபந்தனையற்ற அன்பு. குழந்தைகள் எதிர்பார்ப்பது நிபந்தனையற்ற அன்பு. சிறு குழந்தைகள் சமூக வியப்பு பெறுவதற்கு முக்கிய இடம் வகிப்பது குடும்பம். சிறு குழந்தைகள் சமூக வியல்பு பெறுவதற்கு முக்கிய இடம் வகிப்பது குடும்பம். குழந்தைகளின் அறிவாற்றலின் வளர்ச்சி குறித்து ஆராய்ச்சி செய்தவர்களில் முக்கியமானவர் பியாஜே. குழந்தைகளின் அறிவாற்றலின் வளர்ச்சி குறித்து ஆராய்ச்சி செய்தவர்களில் முக்கியமானவர் பியாஜே. அறிவு வளர்ச்சியின் 4ஆம் நிலை 12 வயதிற்கு மேல் எனப்படும் முறையான செயல் நிலையானது என கூறியவர் பியாஜே. அறிவு வளர்ச்சியின் 4ஆம் நிலை 12 வயதிற்கு மேல் எனப்படும் முறையான செயல் நிலையானது என கூறியவர் பியாஜே.
அகநோக்கி முறை என்பது மனிதர்களின் சொந்த அனுபவங்களின் சுய வெளிப்பாடு. அகநோக்கி முறை என்பது மனிதனின் சொந்த அனுபவங்களின் சுய வெளிப்பாடு. அகநோக்கு முறையானது அகவயத் தன்மை கொண்டது. அகநோக்கு முறையானது அகவயத் தன்மை கொண்டது. சிசு பருவம் என்பது 0 முதல் 1 ஆண்டுகள். சிசு பருவம் என்பது 0லேருந்து 1 ஆண்டுகள் வரைக்கும். குறுநடை பருவம் என்பது 1 முதல் 3 ஆண்டுகள். குறுநடை பருவம் என்பது 1 முதல் 3 ஆண்டுகள். பள்ளி முன் பருவம் என்பது 3 முதல் 6 ஆண்டுகள். பள்ளி முன் பருவம் என்பது 3 முதல் 6 ஆண்டுகள். பள்ளி பருவம் என்பது 6 முதல் 10 ஆண்டுகள். பள்ளி பருவம் என்பது 6 முதல் 10 ஆண்டுகள். குமார பருவம் என்பது 10 முதல் 20 ஆண்டுகள். குமார பருவம் என்பது 10 முதல் 20 ஆண்டுகள். கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுவது 14 ஆண்டுகள் வரை. கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுவது 14 ஆண்டுகள் வரை. ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் 7 முதல் 8 ஆண்டுகள். ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் 7 முதல் 8 ஆண்டுகள். குழந்தைகள் தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிக்கின்றனர் அப்படின்னு பார்த்தோன்னா அனுமானத்தின் மூலமா. குழந்தைகள் தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சியை அனுமானத்தின் மூலமாக ஆரம்பிக்கின்றனர். குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி. குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி. குழந்தை வெளியுலகத்தில் இருந்து பிரிந்து தன்னை அடையாளம் கண்டு கொள்வது தன்னடையாளம். குழந்தை வெளியுலகத்தில் இருந்து பிரிந்து தன்னை அடையாளம் கண்டு கொள்வது தன்னடையாளம். தன்னடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடுவது அப்படின்னு யாரு கூறுறாங்க அப்படின்னா எரிக்சன். தன் அடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சியிலும் மாறுபடுது அப்படின்னு சொன்னவர் எரிக்சன். குழந்தைகள் தானே தொடங்கும் திறனை பெறுவது 4லேருந்து 6 ஆண்டுகளில். அவங்களாவே எல்லாமே தனியாக செய்ய ஒரு வேலைகளையும் செய்ய தொடங்கிறது 4லேருந்து 6 ஆண்டுகள். உடலால் செய்யும் செயல்கள் நடத்தல் நீந்துதல். உடலால் செய்யும் செயல்கள் நடத்தல் நீந்துதல். நடத்தையை பற்றி ஆராயும் இயல் உளவியல். நடத்தையை பற்றி ஆராயும் இயல் உளவியல். வெகு நாட்கள் வரை நமது மனச்சுவட்டில் இருப்பவை பல்புலன் வழிகற்றவை. பல்புலன் வழி நம்ம கற்றது நமக்கு வெகு நாட்கள் வரைக்கும் மனச்சுவட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடம் கற்பித்தலின் முதல் படி ஆயத்தம், ரெடி ஆகணும் இல்லையா? பாடம் கற்பித்தலின் முதல் படி நம்ம ரெடி ஆகணும், நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அடுத்து புலன் உணர்வுகள் பொருளை அறிதலும் சேர்ந்து உருவானது என்ன அப்படின்னா புலன் காட்சி. புலன் உணர்வும் பொருளை அறிதலும் சேர்ந்து உருவானது தான் புலன் காட்சி. நினைவு கூர்தலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். நினைவு கூர்தலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். தவறுகள் செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுவது. தவறுகள் செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது என்னது? நல்வழி காட்டுறது. பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். செயல்வழி கற்றல் என்பது தொடர் கற்றல். செயல்வழி கற்றல் என்பது தொடர் கற்றல். மனிதனின் முதல் செய்தல் ஆராய்ச்சி. மனிதனின் முதல் செய்தல் ஆராய்ச்சி. அடுத்து சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்திஜி அவர்கள். சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்தி அவர்கள். யுனெஸ்கோ தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பாரிஸில் இருக்குது. யுனெஸ்கோ தலைமையகம் பாரிஸில். முதியோர் கல்விக்கான புத்தகங்களை எளிய நடையில் எழுதியவர் ராஜாஜி. முதியோர் கல்விக்கான புத்தகங்களை எளிய நடையில் எழுதியவர் ராஜாஜி. கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் பொதுப்பட்டியல். கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் பொதுப்பட்டியல். குருதேவ் என அழைக்கப்படுபவர் தாகூர். குருதேவ் என அழைக்கப்படுபவர் தாகூர். உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. ஈச் ஒன் டீச் ஒன் என்றவர் மகாத்மா காந்தி. ஈச் ஒன்
டீச் ஒன் என்றவர் மகாத்மா காந்தி. லத்தீன் மொழியில் பெர்சனா என்பது நடிகர்கள் அணியும் முகமூடி. லத்தீன் மொழியில் பெர்சனா அப்படின்னு சொன்னால் நடிகர்கள் அணியும் முகமூடியை குறிக்கும். சூப்பர் ஈகோ என்பதன் விளக்கம் மனசாட்சி. சூப்பர் ஈகோ என்பதன் விளக்கம் மனசாட்சி. வார்த்தா கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஜாகிர் உசேன் குழு. வார்த்தா கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஜாகிர் உசேன் குழு. சாந்தி நிகேதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1901. சாந்தி நிகேதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1901. சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் அமைதி தழுவும் இடம். சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் அமைதி தழுவும் இடம். தாகூர் இயற்கையை குறிப்பிடுவது கடவுளின் கையெழுத்து. தாகூர் இயற்கையை குறிப்பிடுவது கடவுளின் கையெழுத்து. கோடைமலை பள்ளியை நிறுவியவர் ஏ.எஸ். நீல். கோடைமலை பள்ளியை நிறுவியவர் ஏ.எஸ். நீல். கர்மயோகி என்ற நூலை எழுதியவர் அரவிந்தர். கர்மயோகி என்ற நூலை எழுதியவர் அரவிந்தர். அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல். அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல். பாத் பவன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா உயர்நிலை பள்ளியை குறிக்குது. பாத் பவன் அப்படின்றது உயர்நிலை பள்ளியை குறிக்கும். சிசுபவன் என்பது நர்சரி பள்ளிகளை குறிக்கும். சிசுபவன் என்பது நர்சரி பள்ளிகளை குறிக்கும். இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். குழந்தை நல மையமாக செயல்படுவது அங்கன்வாடி. குழந்தை நல மையமாக செயல்படுவது அங்கன்வாடி. அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தோற்றுவித்தவர் பியாஜே. அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தோற்றுவித்தவர் பியாஜே. குழந்தையின் இரண்டாம் பிறப்பு என்பது குமரப்பருவம். குழந்தையின் இரண்டாம் பிறப்பு என்பது குமரப்பருவம். புலன்பயிற்சி கல்வி முறையை கொண்டு வந்தவர் மாண்டிச்சோரி அம்மையார். மாண்டிச்சோரி அம்மையார் தான் புலன்பயிற்சி கல்வி அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மனித உரிமைகள் தினம் ஹியூமன் ரைட்ஸ் டே என்னைக்கு டிசம்பர் 10. ஹியூமன் ரைட்ஸ் டே மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. படைக்கும் திறனுடைய மனிதர்கள் விரி சிந்தனை உடையவர்கள். படைக்கும் திறனுடைய மனிதர்கள் விரி சிந்தனை உடையவர்கள். குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யூனிசெஃப். குழந்தைகளோட நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யூனிசெஃப். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படும் கல்வியாளர் தாகூர். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் கல்வியாளர் தாகூர். ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி யாருடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா தார்ன்டைக். தார்ன்டைக் அப்படின்றவரோட தொடர்புடையது. ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி இது எல்லாமே யாருடன் தொடர்புடையது? தார்ன்டைக் அப்படின்றவரோட தொடர்புடையது. குழந்தைகள் தோட்டம் என்பது கிண்டர் கார்டன். குழந்தைகளோட தோட்டம் என்னது? கிண்டர் கார்டன். நவோதய பள்ளி தொடங்க காரணமானவர் ராஜீவ்காந்தி. நவோதய பள்ளி தொடங்க காரணமானவர் ராஜீவ்காந்தி. தேசிய எழுத்தறிவு இயக்கம் வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னா 15லேருந்து 35 வயசு வரைக்கும். தேசிய எழுத்தறிவு இயக்கத்திற்கான வயது வரம்பு 15 முதல் 35 வயது வரை. இயற்கை அரசு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரீகம் இதெல்லாம் என்னன்னா ரூசோவின் கல்வி சித்தாந்தம். ரூசோ அவர்களோட கல்வி சித்தாந்தம் என்னது? இயற்கை அரசு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரீகம். ரஷ்ஷல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. ரஷ்ஷல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றி அமைத்தவர் ரூட். மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றி அமைத்தவர் ரூட். போஸ்ட் ஆஃபீஸ் என்ற நூலை எழுதியவர் தாகூர். போஸ்ட் ஆஃபீஸ் என்ற நூலை எழுதியவர் தாகூர். குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ. குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ. தன்னை அறிதலே கல்வி என்றவர் அரவிந்தர். தன்னை அறிதலே கல்வி என்றவர் அரவிந்தர். உடல் மனம் ஆன்மா இணைவதே கல்வி என்றவர் மகாத்மா காந்தி. உடல் மனம் ஆன்மா இணைவதே கல்வி என்றவர் மகாத்மா காந்தி. ஆசிரியரை நெறியாளர் என்று அழைத்தவர் மாண்டிச்சேரி அம்மையார்.
ஆசிரியரை நெறியாளர் அப்படின்னு கூறினவங்க மாண்டிச்சோரி அம்மையார். ஆசிரியரை தத்துவஞானி நண்பர் என அழைத்தவர் தாகூர். ஆசிரியரை தத்துவஞானி நண்பர் என அழைத்தவர் தாகூர். ஆசிரியரை ஃபெசிலிட்டேட்டர் என அழைத்தவர் ஜான் டூயி. ஆசிரியரை ஃபெசிலிட்டேட்டர் என அழைத்தவர் ஜான் டூயி. ஆசிரியரை மேடை அமைத்து தருபவர் உற்று நோக்குபவர் என அழைத்தவர் ரூஷோ. ஆசிரியரை மேடை அமைத்து தருபவர் உற்று நோக்குபவர் என அழைத்தவர் ரூஷோ. உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. உலோக சகோதரத்துவம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் தாகூர். உலோக சகோதரத்துவம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் தாகூர். கவனித்தல் பெருமூளையின் செயல் என்றவர் ஹெப். கவனித்தல் பெருமூளையின் செயல் என்றவர் ஹெப். கற்கும் மாணவனின் அவாவு நிலை எதை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்னா வயதை பொறுத்து. கற்கும் மாணவனின் அவாவு நிலை வயதை பொறுத்து மாறுபடுகிறது. த ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் கிருஷ்ணமூர்த்தி. த ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் கிருஷ்ணமூர்த்தி. சாந்தி நிகேதன் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் தாகூர். சாந்தி நிகேதன் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் தாகூர். தமிழகத்தில் அதிக தொடக்கப் பள்ளிகளை தொடங்கியவர் காமராஜர். தமிழகத்தில் அதிக தொடக்கப் பள்ளிகளை தொடங்கியவர் காமராஜர். சுவரில்லா பள்ளிகள் என்பது நடமாடும் பள்ளிகள். சுவரில்லா பள்ளிகள் என்பது நடமாடும் பள்ளிகள். SSA அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. SSAனா என்னது? சர்வ சிக்ஷா அபியான் இல்லையா, அனைவருக்கும் கல்வி திட்டம். SSA அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. RMSA அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. RMSA அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. தொடக்க கல்வியின் மறுபெயர் கட்டாய கல்வி. தொடக்க கல்வியின் மறுபெயர் கட்டாய கல்வி. யாருடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலம் பயிற்று மொழியானது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்காலே கல்விக் கொள்கை. மெக்காலே அப்படின்றவர்னால தான் நமக்கு ஆங்கிலம் பயிற்று மொழியில் சேர்ந்துச்சு. யாருடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலம் பயிற்று மொழியானது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்காலே கல்விக் கொள்கை. மன செயல்களின் மையம் பெருமூளை. மன செயல்களின் மையம் பெருமூளை. மரபு பண்புகளில் வேற்றுமையுடைய இரட்டையர்கள் இருகரு இரட்டையர்கள். மரபு பண்புகளில் வேற்றுமையுடைய இரட்டையர்கள் இருகரு இரட்டையர்கள். மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்கள். மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்கள். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது 2 முதல் 7 வயது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது 2 முதல் 7 வயது. குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு ஜீன்கள். குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு ஜீன்கள். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். குழந்தையை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். தரையில் இருக்கும் கயிறை பாம்பாக நினைப்பது திரிபுக்காட்சி. தரையில் இருக்கும் கயிறை பாம்பாக நினைப்பது திரிபுக்காட்சி. தூண்டல் இல்லையெனில் துலங்கல் ஏற்படாது. இந்த வகை கற்றலின் பெயர் ஆக்க நிலையறுத்தல் கற்றல். தூண்டல் இல்லையெனில் துலங்கல் ஏற்படாது. இந்த வகை கற்றலின் பெயர் ஆக்க நிலையறுத்தல் கற்றல். குடியரசு கோட்பாடு என்பது ஒற்றை காரணி கோட்பாடு. குடியரசு கோட்பாடு என்பது ஒற்றை காரணி கோட்பாடு. குடியரசு கொள்கை என்பது பல காரணி கோட்பாடு. குடியரசு கொள்கை என்பது பல காரணி கோட்பாடு. குழந்தை மைய கல்விக்கு குரல் கொடுத்தவர் ரூசோ. குழந்தை மைய கல்விக்கு குரல் கொடுத்தவர் ரூசோ. விளையாட்டு என்பது மனிதனின் புனித செயல் என்று கூறியவர் புரோபெல். விளையாட்டு என்பது மனிதனின் புனித செயல் என்று கூறியவர் புரோபெல். விவேகானந்தரின் கல்வி தத்துவத்தின் அடிப்படை வேதாந்த தத்துவம். விவேகானந்தரின் கல்வி தத்துவத்தின் அடிப்படை வேதாந்த தத்துவம். மதம் என்பது கல்வியின் ஒரு அங்கம் என கூறியவர் விவேகானந்தர். மதம் என்பது கல்வியின் ஒரு அங்கம் என கூறியவர் விவேகானந்தர். இவன்
இலீச்சின் கல்வி தத்துவம் என்னன்னா பள்ளி இல்லா கல்வி. இவன் இலீச்சின் கல்வி தத்துவம் பள்ளி இல்லா கல்வி. பள்ளிக்கு சென்று கல்வி கற்றல் என்பது மக்களின் மூட நம்பிக்கை என கூறியவர் இவான் இல்லிச். இவான் இல்லிச் அப்படின்றவர் பள்ளியில்லா கல்வி அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு சென்று கல்வி கற்கிறது மக்களோட ஒரு மூட நம்பிக்கை, ஸ்கூலில் தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லி இவான் இல்லிச் சொல்கிறாரு. அடுத்து காந்தி ஆதார கல்வி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1937. காந்தி ஆதார கல்வி தோற்றுவித்த ஆண்டு 1937. தொலைதூர கல்வியின் மறுபெயர் அஞ்சல் வழி கல்வி. தொலைதூர கல்வியின் மறுபெயர் அஞ்சல் வழி கல்வி. ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது பயிற்சி. ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது பயிற்சி. பாலியல் என்பது உடலியல் தேவை. பாலியல் என்பது உடலியல் தேவை. தமிழ்நாட்டின் கல்வி அறிவு மிகுந்த மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் கல்வி அறிவு மிகுந்த மாவட்டம் கன்னியாகுமரி. 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம் கேரளா. 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம் கேரளா. உட்காட்சி கற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு சிம்பன்சி. உட்காட்சி கற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு சிம்பன்சி. எரிக்சனின் சமூக வளர்ச்சி நிலைகள் 8. எரிக்சனின் சமூக வளர்ச்சி நிலைகள் 8. சமூக வளர்ச்சியை கூறியவர் எரிக்சன். சமூக வளர்ச்சியை கூறியவர் எரிக்சன். நேர்முக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் வில்லியம்சன். நேர்முக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் வில்லியம்சன். மறைமுக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் கார்ல் ரோஜர்ஸ். மறைமுக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் கார்ல் ரோஜர்ஸ். நேர்முக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் வில்லியம்சன். மறைமுக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் கார்ல் ரோஜர்ஸ். சமரச அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் தார்ன். சமரச அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் தார்ன். தொடக்க கல்வியை ஒரு நாட்டின் அடித்தளம் என்று கூறியவர் அமர்த்தியா சென். தொடக்க கல்வியை ஒரு நாட்டின் அடித்தளம் என கூறியவர் அமர்த்தியா சென். கல்வியின் இறுதி நோக்கம் தன்னை அறிதல் என கூறியவர் காந்திஜி. கல்வியின் இறுதி நோக்கம் தன்னை அறிதல் என கூறியவர் காந்திஜி. இயற்கைக்கும் கடவுளுக்கும் தொடர்புடையது என கூறியவர் ரூசோ. இயற்கைக்கும் கடவுளுக்கும் தொடர்புடையது என கூறியவர் ரூசோ. விவேகானந்தரின் ஆன்மீக குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தரின் ஆன்மீக குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். குருகுல கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் விவேகானந்தர். குருகுல கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் விவேகானந்தர். பரிசோதனை மைய கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் ஜான் டூயி. பரிசோதனை மைய கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் ஜான் டூயி. டாரன்ஸ் மின்னசோட்டா சோதனை எதை பற்றியது அப்படின்னா ஆக்கத்திறனை பற்றியது. டாரன்ஸ் மின்னசோட்டாவோட சோதனை ஆக்கத்திறனை பற்றியது. ரூசோவின் கருத்துக்களை பிற்காலத்தில் நிலைநாட்டியவர் மாண்டிச்சோரி அம்மையார். ரூசோவின் கருத்துக்களை பிற்காலத்தில் நிலைநாட்டியவர் மாண்டிச்சோரி அம்மையார். குறை மனவெழுச்சி அதிக பலம் கொண்டவர் சிடுமூஞ்சி. குறை மனவெழுச்சி அதிக பலம் கொண்டவர் சிடுமூஞ்சி. குறைந்த மனவெழுச்சி குறைந்த பலம் கொண்டவர் அழுமூஞ்சி. குறைந்த மனவெழுச்சி குறைந்த பலம் கொண்டவர் அழுமூஞ்சி. அதிக மனவெழுச்சி அதிக பலம் கொண்டவர் சிறிமுகத்தான். அதிக மனவெழுச்சி அதிக பலம் உடையவர் சிறிமுகத்தான். முதியோர் கல்வியின் இன்றைய பெயர் சமூக கல்வி. முதியோர் கல்வியின் இன்றைய பெயர் சமூக கல்வி. பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுபவை அறிவியல். பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுபவை அறிவியல். சார்ஜ் அரசர் பள்ளிகள் எனப்படுபவை ராஷ்டிரிய பள்ளிகள். சார்ஜ் அரசர் பள்ளிகள் எனப்படுபவை ராஷ்டிரிய பள்ளிகள். இந்திய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். இந்திய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். வாழ்க்கை கல்வியை அறிமுகப்படுத்தியவர் ஜான் டூயி. வாழ்க்கை கல்வியை அறிமுகப்படுத்தியவர் ஜான் டூயி.
நுண்ணறிவு என்ற சொல்லை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆல்பிரட் பினே. நுண்ணறிவு என்ற சொல்லை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆல்பிரட் பினே. பார்வையற்றோருக்கு வழங்கப்படும் நூல்கள் பேசும் நூல்கள். பார்வையற்றோருக்கு வழங்கப்படும் நூல்கள் பேசும் நூல்கள். சமூகத்தில் முதலில் தோன்றிய அமைப்பு குடும்பம். சமூகத்தில் முதலில் தோன்றிய அமைப்பு குடும்பம். கரும்பலகை திட்டத்தின் நோக்கம் அனைத்து துவக்க பள்ளிகளிலும் அடிப்படை வசதி. கரும்பலகை திட்டத்தின் நோக்கம் அனைத்து துவக்க பள்ளிகளிலும் அடிப்படை வசதி. எதிர்மறை கல்வி யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா ரூசோவுடையது. எதிர்மறை கல்வி ரூசோவுடையது. இன்னும் நம்மக்கிட்ட மொத்தமாக 10,000 கொஷின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 151 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட கண்டினியூஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஷன் வீடியோவாக போடுவோம். ப்ளஸ் நீங்கள் பிடிஎஃப் வாங்கி உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.